இந்த பாதையை பொறுத்தளவில் இந்த பாதையில் பயணிக்கிற நேரம் மிச்சம் கவனமாக சில விஷயங்கள் இருக்கணும். எங்கெல்லாம் பிரச்சனை வரும், முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருந்தே பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இந்த பாதைகளை போகிற நேரம் என்ன பாதை, இதுக்கு முன்னாடி பல நபிமார்கள் போய்விட்டாங்க. அந்த நபிமாரெலாம் நீங்கள் பாருங்கள். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் ஒரு சிறப்பான ஒரு நபி. மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் மிக சிலாகித்து பேசுகிறான். இந்த நபிமார்களை பின்பற்றதாக சொல்லக்கூடிய இந்த நபியை பின்பற்றதா சொல்லக்கூடிய அவங்களுடைய கூட்டம் என்னாச்சு, இது இறை தூதருடைய சமூகமான்னு கேட்குற மாதிரி ஆச்சு. அவங்க சிலை வடித்து வச்சிருக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அது ஈசா நபின்னு நான் சொல்லவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று ஒரு சிலையை வடிச்சிருக்கிறாங்க. அதில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முந்தானியை போட்டு தலையை மறைச்சிருக்கிறாங்க, நீட்டத்து கொடுப்பாட்டிருக்கிறாங்க. நான் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லவில்லை, அவர்கள் வடித்த சிலையை சொல்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாடி வச்சிருக்கிறாங்க. இதுதான் ஈசா என்று சொல்லி அவர்கள் தாடி வைத்திருக்கிறார்கள். அட நீங்கள் வடித்த சிலையிலே அது இருக்குதே, உங்கள் முகத்தில் அதை காணமே. உங்கள் பெண்கள் அப்படியே முட்டு வரைக்கும் கொடுக்குறாங்க. இது என்ன நடந்தப்பட்டுச்சுண்டா, மார்க்கம் அப்படியே மாற்றப்படும். காலத்துக்கு காலம் ஷைத்தான் வந்து அந்த மார்க்கத்தை என்ன செய்வான், மாற்றிருமா. இதே தான் ஒரு நபியுடைய சமூகத்துக்கு. இதெண்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் கடைசி நேரத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய தலையில் இருந்த பாரமே அதுதான். புதன்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறது திங்கக்கிழமை, புதன்கிழமை என்று ரசூலுல்லாஹ் நடுங்கி கொண்டு வந்தார்கள் மக்கள் மன்றத்தில் உரை நிகழ்த்து. பெருமானார் என்ன சொன்னாங்க, எனக்கு பிறகு என்னுடைய லா தஜஅலு கப்ரி யஹீதா, என் கபரை திருவிழா நடத்தும் இடமாக மக்களே நீங்கள் மாற்றி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் கெஞ்சினாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் அவர்களுடைய எப்படியெல்லாம் வணக்கஸ்தலங்களை எடுத்து அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களை ஆக்கினார்களோ அப்படி என் கபரை ஆக்கிறாதீங்க, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாற்றாதீர்கள் என்று சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்த நபியுடைய சமூகத்தை பார்த்து இது நபியுடைய சமூகமா, இவங்க ஈசா நபி இறைவனாக்கிட்டாங்களே, ஈசா நபி அதை சொல்லவில்லையே, திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லுதே அவர் இறை தூதர் தான் என்று. இதையெல்லாம் படித்து நாம் எப்படி ஆச்சரியப்படுகிறோமோ அப்படி இந்த சமூகத்தை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுறோம். மார்க்கத்தை படித்த பிறகு என்ன விளங்குதுண்டா, ரசூலுல்லாஹ் எதை கெஞ்சினார்களோ, எதை கூடாது என்று சொன்னார்களோ அதையே பள்ளிவாசலுக்குள்ள ஒரு கபரை எடுத்து இவர் அவுலியா என்று சொல்லி அதுக்கு மேலால பூசி அதை வணங்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய அதாவது ரவுதாவை நீங்கள் பார்க்கலாம். மதீனாவில் இன்றைக்கு முத்தவாக்களை போட்டு என்ன சொல்லுவாங்க, சலாம் சொல்லிட்டு போகணும், கேட்கறதெல்லாம் அல்லாஹ்வோட கேட்கணும். எதுக்கு, இந்த அதாவது இந்த உலகத்தில் மிக சிறந்த இடங்களில் ஒன்று ரவுதத்துல் மின் ரியாதில் ஜன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பிம்பருக்கும் என்னுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட இடம் ரியாதுல் ஜன்னா, அவ்வளவு சிறப்பான இடம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இடத்தை, அவ்வளவு புனிதமான இடத்தை பெருமானார் அடக்கம் செய்யப்பட்டார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் உயிரை விட மேலானவர், ஹைருல் பஷர், மிக சிறந்தவர். அவருடைய கபரை என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை வணங்க வேண்டாம் என்றார்கள். இந்த சமூகம் என்னாச்சு, இது தெளிவாக இது எல்கேஜி பாடம், சின்னவர்களுக்கு தெரிந்த பாடம். நாங்கள் இறைவனை எப்படி வணங்குவோம், நாங்கள் சிலைகள் வடித்து வணங்க மாட்டோம், எங்கள் பள்ளிகளில் சிலைகள் இல்லை, நாங்கள் படுக்க போட்டு வணங்க மாட்டோம், நிப்பாட்டி வைத்து வணங்க மாட்டோம், ஏக இறைவன் மேல அவனிடம் தான் கேட்கணும் என்ற கோஷம் இந்த சமுதாயத்துடைய நாதம். இது அடிப்படை. இந்த சமுதாயம் இதுவரைக்கும் அதைத்தான் சொல்லுது, லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதையே கண்மூடி கண்ணுக்கு முன்னாடி குழி தோண்டி புதைத்தார்கள். இவர் யாரு தெரியுமா, இந்த மகான் என்றார்கள். அவரிடம் போய் புள்ளைய கேளுங்கன்றாங்க. இந்தியாவில் இப்படித்தான் நாகூர் தர்கால் இந்த தர்காக்கள் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாரும் வந்து அங்கே புள்ள கேட்க ஆரம்பிச்சாங்க, அவங்க வியாபாரத்தில் கஷ்டங்களை பேச ஆரம்பிச்சாங்க. அன்பு சகோதரர்களை நான் கேட்கிறேன், இதுதானே ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு நடந்துச்சு, இதுதானே யூத சமுதாயத்துக்கு நடந்துச்சு. அதே விஷயத்தை ரசூலுல்லாஹ் அஞ்சினார்களே, இது நடக்கக்கூடாது என்றார்களே. இதற்கு முன்னாடி நபிமார்களுடைய கபர்கள் எல்லாம் அடக்க ஸ்தலங்கள் எல்லாம் மஸ்ஜிதுகளாக ஆக்கப்பட்டது, அப்படி ஆக்கப்படக்கூடாது என்றார்களே. எந்த விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நாங்கள் இங்கே போனோம், அங்கே போனால் மன்னர்களுடைய அரண்மனைகளில் நிறைய உருவம் எல்லாம் அவர்கள் போட்டு வரைந்து வைத்திருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரங்களில் அவங்க பேசுகிறாங்க.
எதுக்கு ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த அல்லாஹ் அந்த பேச்சை உண்டாக்குறான்? ரசூலுல்லாஹ் அதை பற்றி பேசினார்கள், தடுத்தார்கள், கூடாது என்றார்கள். அதனால தானே ஒரு கார்ட்டூன் சித்திரம் வரைந்தால் முழு உலகமும் கொப்பளி அந்த அளவுக்கு கோவப்படுவது. ஒரு நாங்கள் இன்றைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க, உங்கள் முகத்தை பார்க்க, பெருமானார் முகத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் என்ன செய்வேன்? பெருமானாரோடு சலாம் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வோம்? எதையும் கொடுக்க தயார் பெரியவர்களே, எதையும் கொடுக்க தயார். அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம். அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்த நேசம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அந்த தூதர் மீது நேசம் வைத்தால் அடுத்தது என்ன ஆகும்? அவருக்கு செலவு வச்சிருவோமே, அவர்கிட்ட போய் கேட்போமே. இந்த சிந்தனை ஷைத்தான் உருவாக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், என் கபர் திருவிழா நடத்தும் இடமல்ல. நான் அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். சொல்லி போட்டு என்ன சொன்னாங்க? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் புதுசாக உருவாக்கினால் அது எங்களை சேர்ந்தது இல்லை, அவருக்கே திருப்பி கொடுக்கப்படும். இது நீ புதுசாக உருவாக்கின மார்க்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஜனாசாவை அடக்க போகிறோம், கபூரில் போய் அடக்கிறோம். அடக்கினா வர்றாங்க, சூரா யாசீன் ஓதுறாங்க. லக்கின் உபில் மௌத்தாக்கும் யாசீன், உங்களுக்கு இறந்தவருக்கு நீங்கள் யாசீன் ஓதுங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, அது மௌது. சரி, அந்த ஹதீஸை வச்சு ஓதுங்க பரவாயில்லன்னு ஒரு பேச்சுக்கு. அது கங்கால தல்கின் யார் சொல்லி தந்தது? மலக்காணி கரீமானி 2 மலக்குமார்கள் வருவாங்க. அவங்க மன்றப்புக்கேன்னு கேட்பாங்க. நீங்கள் ரப்பி அல்லான்னு சொல்லுங்க. எதுக்கு? எந்த இடத்தில் வியாபாரம் நடத்தக்கூடாது என்று சொன்னார்களோ, மார்க்கம் வியாபாரம் ஆக்கப்படக்கூடாது என்றார்களோ, இந்த மிம்பர் விலை பேசப்படுவது எவ்வளோ தருவாங்க? 3000 ரூபாவா? அவங்க எவ்வளோ தருவாங்க? 4000 ரூபாவா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே, இஸா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டால் வேகம் நடந்து வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த விரைந்து வாருங்கள். வஸருல் பை, உங்க வியாபாரங்களை நிறுத்தி விடுங்கள். ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், இதுதான் சிறந்தது நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால். இது இஸ்லாம் சொல்லுது. வல்லாஹி சொல்லுகிறேன், ஒரு சகோதரனிடம் சொன்னார், அதாவது ஊரை நான் பேச விரும்பவில்லை, எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாங்களாம் ஜும்மாவுக்கு. நான் ஆச்சரியப்பட்டு போனேன் இந்த கொள்கையில் இருந்து கொண்டு. இந்த மிம்பர் வேலை பேசப்படுகிறது. யகூதிகள் எந்த சனிக்கிழமை புனிதமாக்கப்பட்டுச்சோ அந்த சனிக்கிழமையில் அவர்கள் மீன் பிடிக்காம வலையை விரிச்சு வச்சு அடுத்த நாள் பிடிப்போம் என்பதற்கு அல்லாஹ் உருவத்தை மாற்றினான். அல்லாஹ் கடும் கோவப்பட்டான். அது தெரியாமல் தான் மிம்பருக்கு ஏறீர்களா? இது வியாபாரம் தடுக்கப்பட்ட நேரம். அதே வியாபாரம் ஆகுது என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், இது தான் டேஞ்சர் என்ற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கம் விலை பேசப்படுகிறது. பெரும் பெரும் மந்திரிமார்கள் வந்தால் துவா ஓதுவீங்களா? நீங்க திமட்ட மர்த்தனி பள்ளிவாசல் என்று சொல்லி உட்கார்ந்து நீங்கள் அந்த கபருக்கு எண்ணெய் ஊற்றுவீர்களா? அப்படின்னா ரசூலுல்லாஹ் கபருக்கு போய் எண்ணெய் ஊற்றுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போய் பால் ஊற்றுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் போய் சந்தன பூஜை எல்லாம் செய்வோம்.